நெல்சனோட இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்த இந்த படம் சுமார் 700 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைச்சிருந்தது. சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்திற்கான அறிவிப்பு வீடியோ வெளியாகி திரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்தது. இந்நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்குவதா சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது மேலும் பாலையாவும் ரஜினியும் சேர்ந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டாங்களாம். இது உண்மையா இல்லையா? வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படம் பெரிய ஹிட் ஆனது. இந்த படத்தில் வந்த கதாபாத்திரங்களே 2ஆம் பாகத்தில் தொடர்வார் என எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. ஜெயிலர் 1 படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், மருமகளாக நடித்த மிர்னா மேனன் ஆகியோர் அதே கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. கேமியா ரோலில் மாஸ் காட்டிய மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் இந்த படத்திலையும் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் புது வில்லன்கள் இதில் களமிறங்கப்படலாம் என தகவலும் வெளியாச்சு. பாலையாவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி திரைப்படம் 1000 கோடி அடிக்கும் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஜெயிலர் படத்தில் ஸ்டார் நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அனிருத்தோட மியூசிக் இருந்தது. அதனடுத்து படங்களில் பிஸியாக இருக்கும் ரஜினி ஜெயிலர் 2 படத்தோட அறிவிப்பு வெளியானதும் அவரே குழந்தை போல் மாறிவிட்டதா தெரிய வருது. கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்து விட்டதனால ஜெயிலர் 2ல் கமிட் ஆகியிருக்காரு. சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு பழைய உட்லண்ட் ஹோட்டலில் நடக்கவிருப்பதா செய்திகள் வெளியானது. படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு சென்ற ரஜினி சினிமா பயணத்தை இங்கிருந்து தான் தொடங்கின என பழைய நினைவுகளை அசை போட்டாராம். தனது நண்பர்களையும் அழைத்து சென்று இந்த இடத்துல அமர்ந்து பேசி மகிழ்ந்ததா செய்திகள் வெளியானது. சென்னையில் 15 நாட்கள் ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு நடைபெற வாய்ப்பிருக்காம். ஜெயிலர் வெளியாகி 1.5 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் ஜெயிலர் 2 படம் குறித்து அப்டேட் வெளியானதும் சினிமா ரசிகர்கள் குதூகலம் அடைஞ்சாங்க. இதனிடையே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தற்போது வெளியிட்டிருக்கும் போஸ்டரில் வேட்டை ஆரம்பம் என குறிப்பிட்டிருக்காங்க. படத்திற்கான பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பு தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த வருடத்தோட கடைசியில் படம் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. விஜயின் அரசியல் வருகையால் ரஜினியோட காட்டில் மழை தான் என கோலிவுட் வட்டாரங்கள் இப்போவே கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூலி ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு 3 மாதம் ரஜினிகாந்த் ரெஸ்ட் எடுக்க இருக்காராம். இந்த 3 மாத இடைவெளியில் தனது சுயசரிதையை எழுத இருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே ஜெயிலர் 2க்கு பிறகு எந்த இயக்குனரோடு இணைவார் என்ற தகவலும் வெளியாகல. தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய முடிவையும் எடுப்பார் என்று சொல்லப்படுது. மேலும் முதல் நாள் ஷூட்டிங்கில் பாலையாவும் ரஜினியும் சேர்ந்து ஒன்றா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்து கொண்டதாகவும், பாலையா ரொம்ப நேரம் நம்ம ரஜினிகிட்ட பேசியிருந்ததாகவும், அவர் அதில் நடிச்சிருக்காரா இல்லையான்றது இனி போக போக தான் நமக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.